இன்றைக்கி ஒரு ஆனியன் கார்லிக் பராத்தா தயாரிக்கலாமா? முதல்ல ஒரு சின்ன கப்பில் எல்லா பொடியும் போட்டுக்கலாம். முதல்ல நான் போடுறது மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் சிவப்பு மிளகாய் தூள், அதுக்கப்புறம் தனியாத்தூள், சீரகத்தூள், கருவேப்பிலை பொடி, ஆளி விதைன்னு சொல்லக்கூடியதான ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், அப்புறம் ஓமம். இது எல்லாத்தையும் போட்டு இந்த எல்லா பொடிகளையும் நல்லா கலந்துக்கிறேன். மீன்வைல் பூண்டு வெங்காயம் ரெண்டுத்தையும் நறுக்கி வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஆலிவ் ஆயிலில் ஒரு பேனில் போட்டு லேசாக சூடு பண்ணி அதில் நம்ம கலந்து வச்சுருக்கிறதான அனைத்து பொடிகள், நறுக்கி வச்சுருக்கிறதான பூண்டு பற்கள், நறுக்கி வச்சுருக்கிறதான வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். தேவையான அளவு உப்பும் அதுக்கு சேர்த்துடலாம். சேர்த்து எல்லாம் நல்ல பச்சை வாசனை போக வதங்கின உடனே அதை அப்படியே எடுத்து தனியாக வச்சுக்கலாம். மீன்வேல் கொஞ்சம் கோதுமை மாவில் உப்பு போட்டு கலந்து நல்ல சப்பாத்தி மாவு பதத்துக்கு நான் பிசைஞ்சு வச்சுருக்கேன். ஸோ அதில் உருண்டைகளாக செஞ்சு அதை நல்ல சப்பாத்தியாக தேய்ச்சி நடுப்புற நம்ம செஞ்சு வச்சுருக்கிறதான அந்த வெங்காயம் பூண்டு அந்த கலவையை உள்ளே வச்சு அதை நல்லா பிரியாமல் மூடி அதை ஸ்டஃப் பண்ணி ஒரு தவாவை சூடு பண்ணி அதில் எண்ணெயோ நெய்யோ போட்டுட்டு, நான் இன்றைக்கி நெய் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எண்ணெய் நெய் கலந்த கலவை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரெண்டு சைடும் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் திருப்பி விட்டோம்னாக்க நம்மளோட வெங்காயம் பூண்டு கலவை ஸ்டஃப் பண்ண பராத்தா தயார். இதை அப்படியே சுட சுட கெச்சப் பொடியே நம்ம